ஈரோடு நகரத்தில் தொடர்ச்சியாக உள்ள 3 ரயில்வே கிராசிங் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் இதனால் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. ஈரோடு நகரத்திலிருந்து சோலார் செல்வதற்காக பழைய கரூர் சாலை, வெண்டிப்பாளையம் சாலையை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் இந்த வழியை விரைவாக நகரப்பகுதியை அடைவதற்காக பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறு இந்த வழியாக வரும்போது தொடர்ந்து 3 ரயில்வே கிராசிங் உள்ளது. ஒவ்வொரு ரயில்வே கிராசிங்கிலும் ரயில் வந்து செல்லும் வரை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தது. இதனால் காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளைகளிலும் இந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் சுரங்க பாதைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. இது பெரிய அளவில் பயனளிக்கவில்லை எனவும் இந்த சுரங்க பாதைகள் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் ஏதேனும் அவசரத்திற்கு சென்றால் கூட தேங்கி நிற்கும் மழை நீரில் வாகனங்கள் சிக்கி விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கூறுகையில், ஆட்சி மட்டும்தான் வருது தவிர இங்க ஒன்றும் வர மாட்டேங்குது. பாலம் போட்டாங்க, இந்த பாலத்துக்கு கூட முழுசா வேலை முடிக்கல. ஏகப்பட்ட தண்ணி தான் தேங்கி நிற்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதி வண்டி அந்த தண்ணியிலே வந்து உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இதில் உள்ளுக்கு பாலத்துக்குள்ளே வேகத்தடை வேற போட்டிருக்காங்க. தண்ணி நின்னா அதுவும் இருக்குது, ஆக்சிடென்ட் ஆகுது. அன்றைக்கி விபத்து உண்டு. ரொம்ப சீரியஸான நிலைமையிலாம் ஆள் இருந்தாங்க. என்ன சொல்கிறதே தெரியல. ரோடு போட்டால் உள்ளுக்குள்ள அடிக்கடி ரோடு மிஸ்டேக் ஆயிடுது. 3 ரயில்வே கிராசிங்கையும் வந்து மேம்பாலமாக அமைச்சு மரப்பாலத்திலிருந்து சோலார் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்தை அமைச்சு கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்க பொதுமக்களுக்கும் ஈரோடு டு கரூர் போக்குவரத்துக்கும் ரொம்ப ரொம்ப வந்து இடையூறு இல்லாத நகரத்தை வந்து அருகில் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய ஒரு பல ஆண்டுகால கோரிக்கையாக இருக்குது. இப்போ கூட அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இது வரைக்கும் இதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. இது வந்து தமிழக அரசும் மத்திய அரசாங்கமும் ஒரு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்து அடுத்த மழைக்காலங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை அறிவித்தாங்கன்னா இந்த பகுதியோட மக்கள் மட்டும் இல்லை, கரூர், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரதான சாலையாக இது உருவாகும். இதை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இது ஒரு சடலமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறனால கூட ஒரு அரை மணி நேரம் ஆகுது. எந்த பக்கம் திசையில் போனாலுமே ரயில்வே கிராசிங், ரயில்வே கேட்டு போட்டாங்க 6 மணி நேரம் வெயிட் பண்ணணும். சில டைமில் கேட் ஃபால்ட் வந்துச்சுனாலும் கூட அதில் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அதுவும் சில டைமில் கேட்டு ஒயர் கட் ஆகிடுச்சுனா கூட மறுபடியும் சுற்றிட்டு போகணும். ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் மேம்பாலம் முக்கியமாக தேவைப்படும். எனவே ஈரோடு நகரத்திலிருந்து சோலார் வரை வெண்டிப்பாளையம் வழியாக செல்லும் வழியில் இருக்கக்கூடிய இந்த 3 ரயில்வே கிராசிங்கை கடப்பதற்கு மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் வேலுச்சாமியுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.